ஒரு அமைதியான அழகான தமிழ் கிராமம். அந்த கிராமத்தில் பச்சை மரங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. மெதுவான காற்று வீசுகிறது. கோவிலின் மணி ஒலி தூரத்தில் மெல்ல கேட்கிறது. அந்த கோவிலின் அருகில் ஒரு பெரிய அழகான நல்ல மனம் கொண்ட யானை வாழ்கிறது. அந்த யானையின் பெயர் அப்பு. அப்பு மிகவும் அமைதியானது. அது கோவிலில் தினமும் உதவி செய்கிறது. மலர்களை தூக்கிக் கொண்டு போகிறது. பக்தர்களுக்கு ஆசீர்வாதமளிக்கிறது. அப்புவுக்கு மிகவும் பிடித்தது என்ன தெரியுமா? குழந்தைகள். குழந்தைகள் அப்புவை சுற்றி ஓடி விளையாடும்போது அப்புவின் கண்கள் மெதுவாக பிரகாசிக்கின்றன. அது தன் தும்பிக்கையால் மெதுவாக அவர்களைத் தொட்டு அன்பாக ஆசீர்வாதம் கொடுக்கிறது. அந்த கிராமத்தில் அனைவரும் அப்புவை மிகவும் நேசிக்கிறார்கள். ஒரு நாள் மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. வானம் ஆரஞ்சு நிறமாக மாறுகிறது. அந்த நேரத்தில் கோவிலின் மணி வழக்கத்தை விட சற்றே அதிக சத்தமாக ஒலிக்கிறது. டாங் டாங் டாங். அந்த ஓசை கிராமம் முழுவதும் பரவுகிறது. மரங்களும் காற்றும் நிலமும் கூட அந்த ஓசையுடன் இணைந்தது போல தெரிகிறது. அப்பு அந்த ஓசையை கவனமாக கேட்கிறது. மணி ஒலி மெதுவாக அதிகரிக்கிறது. அது சாதாரண ஒலி போல இல்லை, ஒரு மந்திரம் போல. அந்த நேரத்தில் ஒரு மென்மையான ஒலி அப்புவை சுற்றி தோன்றுகிறது. அந்த ஒலி மெதுவாக பிரகாசிக்கிறது. அப்புவின் உடலை சுற்றி ஒரு ஒளி வளையம் போல மின்னுகிறது. அப்பு சற்று ஆச்சரியமாக நிற்கிறது. அது இந்த உணர்வை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. காற்று மெதுவாக நின்றது போல தெரிகிறது. அனைத்தும் அமைதியாகிறது. அந்த அமைதிக்குள் திடீரென்று ஒரு சின்ன சத்தம். அச்சு. அது ஒரு சாதாரண சத்தம் இல்லை, அது ஒரு வார்த்தை. அப்பு தன் சத்தத்தை கேட்டது. அது சற்றே குழப்பமடைகிறது. அதன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு உருவாகிறது. அதற்கு முன்பு அப்பு இதுபோல் எந்த சத்தமும் உண்டாக்கியதில்லை. இப்போது அது பேச முடிகிறது. அந்த நேரத்தில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அந்த சத்தத்தை கேட்டு நிற்கின்றனர். அவர்கள் மெதுவாக அப்புவை நோக்கி திரும்புகின்றனர். அவர்களின் முகத்தில் ஆச்சரியம், அவர்களின் கண்களில் கேள்வி. அவர்கள் மெதுவாக அப்புவை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அப்பு அமைதியாக நிற்கிறது. அது என்ன நடந்தது என்பதை உணர முயற்சிக்கிறது. அந்த மாலை நேரம், அந்த மணி ஒலி, அந்த ஒளி அப்புவுக்கு ஒரு புதிய பரிசை கொடுத்தது. பேசும் சக்தி. அந்த நாள் முதல் அந்த சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஒரு யானை பேசத் தொடங்கியது.